ரஞ்சிதா, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. அருண், நீ ஃபோன் பண்ணும்போது நான் வெளியே இருந்தேன். போன வேலையை அப்படியே பாதியிலே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? எப்படி அப்பாவை பேச வைக்க போறோம்? அருண், கல்யாணத்துக்கு முந்தின நாள் நடந்த விஷயத்த பத்தி மாமாக்கு ஞாபகப்படுத்தணும். மாடியில என்ன நடந்துச்சுங்கிறதையும் மாமாவை பேச வைக்கணும். ரஞ்சிதா, அன்னைக்கே மாடிக்கு கூட்டு வந்து நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஆனா அப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ரஞ்சிதா, அன்னைக்கு அப்பா கல்பனாவோட ரிங்டோன் கேட்ட உடனே ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணாரு. அவரு என்னமோ சொல்லணும்னு துடிச்சாரு. ஆனா கடைசியில என் பேரையும் கல்பனா பேரையும் மட்டும் சொல்லிட்டு அவரு மயக்கமாயிட்டாரு. அருண், அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். அந்த ரிங்டோனை டவுன்லோட் பண்ணி மாமாக்கு ப்ளே பண்ணி காட்டலாமா? ஓகே. அப்பா, வித்யா, ரஞ்சிதா நம்ம வீட்டுக்குள்ள போனான்னு உனக்கு எப்படி தெரியுமா? உனக்கு யார் சொன்னா? என் ஃப்ரெண்டு தாம்மா. அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரியும். அவ நம்ம வீட்டு வழியா போகும்போது ரஞ்சிதா நம்ம வீட்டுக்குள்ள போறத அவ பாத்திருக்கா. அதுதான் உடனே அவ ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாமா. அந்த ரஞ்சிதாவுக்கு திமிரும் கொழுப்பும் அதிகமாயிடுச்சு. கல்பனா அருண் கல்யாணத்துக்காக நம்ம நாள் குடிச்சிட்டு வரோம். அதை கெடுக்கணுங்கிற முடிவோட தான் அவ இந்த அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அருண் குடுக்கற இடத்தினால்தான் அவ இந்த அளவுக்கு ஆடுறா. அவ மயக்கத்துல இருந்து எப்படி அவனை வெளியில கொண்டு போறதுனே தெரியல. இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவன் அவளை தூக்கி எறிஞ்சிருவான். அதுக்கப்புறம் அவளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இதை நடத்த விடாம தடுக்கிறதுக்கு அவ எல்லா வேலையும் பாப்பா. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணுமா? அம்மா, அவளுக்கு அவ்வளவு டைம்லாம் கொடுக்க கூடாதுமா. வீட்டுக்கு போனதுமே அவளை கிழின்னு கிழிச்சு கேவலப்படுத்தி அவளை வெளில தள்ளிடணுமா. நம்ம பேசுற பேச்சுல அவ இனிமே நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடவே கூடாதுமா. நம்ம பக்கம் வர்றதுக்கே அவ பயப்படணும். அத்தை, பிரச்சனை வந்தா பாத்துக்கலாங்கிறத விட பிரச்சனையே வராம தடுக்கிறது தான் சரியா வரும் அத்தை. புரியுதுமா. ரஞ்சிதாவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. அருண், அப்பா, இந்த டோனை கேட்கும்போது ஏன்பா ஒரு மாதிரி ஆகுறீங்க? அப்பா, அப்ப கல்யாணத்துக்கு முதல் நாள் என்னப்பா நடந்துச்சு சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா, உங்க மனசுல இருக்கிறது சொல்லுங்கப்பா. உங்களால முடியும் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க மாமா. மாமா, உங்களால முடியும் மாமா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மாமா. அப்பா சொல்லுங்கப்பா. சொல்லுங்க மாமா. அப்பா, என்ன மாமா? ட்ரை பண்ணுங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க எது சொல்றதுக்காக தவிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனா இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கப்பா. கண்டிப்பா உங்களால முடியும்ப்பா.